Hello friends, welcome to Car விமர்சனம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Hyundai நிறுவனத்துல கூடிய சீக்கிரம் Casper அப்படிங்கற ஒரு கிராஸ் ஓவர் SUV கார் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Hyundaiல ரிலீஸ் ஆக போற இந்த கார் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சவுத் கொரியால ப்ரொடக்ஷன் அதுக்கு அப்புறம் சேல்ஸ் ரெண்டுலயுமே இருந்துட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த கார் வந்து கொண்டு வந்து சேல் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படினு சொல்லி Hyundai நிறுவனம் இருக்காங்க. சோ சவுத் கொரியா வெர்ஷன்ல என்னென்ன மாதிரியான ஸ்பெக் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது மூலமா இந்தியாக்கு எப்படி இந்த கார் வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ வாங்க நம்ம இந்த கார்ல இருக்கக்கூடிய மற்ற டீடைல்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கார்னுடைய ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்னுடைய ஃப்ரண்ட் வியூல பானட் கீழே டாப்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்துருது. அந்த இண்டிகேட்டருக்கு கீழே பாத்தீங்கன்னா சர்க்குலர் DRL லேம்ப் இருக்குது. ஸோ அந்த சர்க்குலர் DRL லேம்புக்கு உள்பக்கம் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னுடைய கிரில் பார்க்கலாம். இந்த கார்னுடைய கிரில் பார்த்தோம் அப்படின்னா பேராமெட்ரிக் பேட்டர்னில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இந்த காரை வந்து காமிக்குது அப்படிங்கிறத சொல்லணும் நம்ம இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னுடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்னுடைய சைட் ப்ரொஃபைலில் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த கார்னுடைய வீல் ஆர்ச் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னுடைய பானட் லைனில் ஆரம்பிக்கக்கூடிய ஷோல்டர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்னுடைய ரியர் எண்ட் வரைக்கும் வருது. ரியரில் இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பனர் நம்மளுக்கு ரியரில் இருக்கக்கூடிய விண்டோவோட சேர்ந்த மாதிரி தந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கார்னுடைய வீல் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த கார்னுடைய வீல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 15 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு ஸ்டீல் வீல் வந்து ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் அலாய் வீல் தந்திருக்காங்க. 17 இன்ச்சில் எடுக்கக்கூடிய அலாய் வீல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிசைனில் தந்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த கார்னுடைய ரியர் வியூ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்னுடைய ரியர் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்குலர் ஷேப்பில் இண்டிகேட்டர்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு மேலே Casper அப்படிங்கிற அந்த பேட்ச் தந்திருக்காங்க. Casper பேட்சுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹியூண்டாயோட லோகோ இருக்குது. ஸோ அந்த லோகோவுடைய லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு டெயில் லைட் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ அந்த டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் பார்த்த கிரில்லோனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குதோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெயில் லைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த Casperனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். Casperல பார்த்தீங்கன்னா 2 விதமான வேரியண்ட் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா Casper, இன்னொன்று வந்து Casper ஆக்டிவ். Casperக்கும் Casper ஆக்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிரில் தான். அந்த கிரில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு Casper எடுக்கிறப்ப ஸ்மார்ட் ஸ்ட்ரீம்லைன் கேசோலைன் 1.0 லிட்டர் என்ஜின் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதிகபட்சமாக 75 ஹார்ஸ் பவரும் 95 Nm டார்க்கும் தந்திருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரை 14.3 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து Casperக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Casper ஆக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா காப்பா 1.0 லிட்டர் டர்போ என்ஜின் தந்திருக்காங்க. அதிகபட்சமாக 100 ஹார்ஸ் பவரும் 172 Nm டார்க்கும். மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிற அதிகபட்ச ரேஞ்சாக Casper ஆக்டிவ்க்கு தந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த கார்னுடைய இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கார்னுடைய இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் தந்திருக்காங்க. சவுத் கொரியன் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய Hyundai கார்லலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்ரூஃப் தந்திருக்காங்க இந்த காரில். இப்போ வந்து நம்ம காரினுடைய ஏரியல் வியூ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏரியல் வியூவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் டோட்டலாக 4 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இந்த காரில் வந்து போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 சீட் பெல்ட்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவருக்கு வந்து ஆம்ரெஸ்ட் தந்திருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூவில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கார்னுடைய இன்டீரியர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்னுடைய இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி 800, மாருதி ஆல்டோ இந்த மாதிரியான கார்களில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய டிசைனை வந்து எப்படி கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து தந்திருக்காங்க. ஸோ பழமை அதுக்கப்புறம் புதுமை ரெண்டுமே கலந்த ஒரு விஷயமா இந்த இன்டீரியர் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும்.
இப்போ வந்து இந்த காரினுடைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டைமென்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காரினுடைய கலர் வேரியன்ஸ் பார்க்குறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கலர் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2022 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த கார் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை 4லேருந்து 8 லட்சத்தில் வந்து இந்த கார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் அதிக ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த காரில் கொடுத்துருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த விஷயங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிக்சரில் பார்க்குறப்பயே தெரியும், இந்த காரினுடைய அந்த ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல் இந்த காரில் இருக்கக்கூடிய 4 சீட்டையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் லக்கேஜஸ் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொரியன் வெர்ஷனில் பார்த்த மாதிரி அப்படியே இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகாது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியன் ரோட்வேஸ், அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட், இந்தியன் பீப்புள்ஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கார் வந்து கொரியன் வெர்ஷன் மாதிரியே சேமாக ரிலீஸ் ஆகும், கொஞ்சம் மாறுபட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கொரியன் வெர்ஷனில் நம்மளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடச்சிச்சு. ஆனால் இந்தியா வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ ப்ளஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லி 2 டிரான்ஸ்மிஷனும் கிடைக்கும். கேஸ்பர் சம்மந்தப்பட்ட இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.